இந்த வீடியோவில் கோர்சஸ் செல் பண்ணுற வெப்சைட்டு நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இட் மீன்ஸ் கோர்சஸ் மீன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோர்ஸில் நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை ஏதாவது வீடியோஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை ஆடியோ ஃபைல்ஸ் ஆர் எனிதிங் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது நான் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ண இதுதான். ஆக்சுவலாக இதில் கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராடக்ட்டும் சேல் பண்ணுறாங்க. ப்ராடக்ட்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு ஆயில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த ஆயில் இது பண்ணுறதும் அப்புறம் கோர்சஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் லெசன்ஸ் மாதிரி. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்மீகமில் இருக்காங்க. ஆன்மீகமில் அவங்களோட சம் ஆஃப் டெக்ஸ்ட் சம் ஆஃப் ஒரு இது யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் அவங்க எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா த்ரூ த வீடியோ மூலமாகவும் ஆடியோ அப்புறம் டெக்ஸ்ட் மூலமாக அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க இந்த வெப்சைட் கேட்டிருந்தாங்க. நான் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நான் எல்லாமே ஸ்பேஸ் விட்டு வச்சுட்டு அவங்க ஃபர்தராக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ கோர்ஸஸை கிளிக் பண்ணுறேன். கோர்ஸை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒன்று லைஃப் லெசன்ஸ்னு போட்டிருக்கேன். இப்போ நான் அந்த லைஃப் லெசன்ஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அந்த கோர்ஸ் எவ்வளோ நேரம் அந்த கோர்ஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி டியூரேஷன், அப்புறம் அதை அப்டேட் பண்ண இது, அப்போ டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதை என்ன பண்ணியிருக்காங்க, என்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கோர்ஸ் யாரால இந்த கோர்ஸ் எடுக்க முடியும், பிகினராக எடுக்க முடியுமா, இல்லை அதுக்குன்னு சம் ஆஃப் நாலேஜ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். நான் பிகினர் கூட இந்த கிளாஸ் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அப்புறம் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க ப்ரீவியஸாகவே என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு இது மாதிரி கொடுத்துடலாம். இப்போ இந்த கோர்ஸில் டெக்ஸ்ட் ஃபைல்ஸும் இமேஜஸும் இருக்கிற மாதிரி நான் சாம்பிளுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஃபர்தராக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது போடுவாங்க, பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் இல்லை வீடியோ ஏதாவது போடுவாங்க. அப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அபவுட் த கோர்ஸஸ் பற்றி ஏதாவது டெஸ்கிரிப்ஷன் எதாவது இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கோர்ஸை வாட் வில் யூ லேர்ன்னா இந்த கோர்ஸை நீங்கள் என்னதான் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். அப்புறம் இதில் ரிவ்யூஸ் அவங்க ஒன்ஸ் இன்னும் எதுவுமே ரிவ்யூ வரல, ஒன்ஸ் அவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம் இதில் ரிவ்யூஸ் கொடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணவங்களால மட்டும் இதில் ரிவ்யூஸ் கொடுக்க முடியும். நான் இப்போ ஃபர்தராக ஆக்டிவாக கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் பட்டனுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரீடைரக்ட் ஆகும். நான் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்துடும். இது கிளைண்ட் சைடில் உள்ளது. இப்போ நான் அட்மின் சைடில் உள்ள உங்களுக்கு சர்வர் சைடில் நான் ஸ்பேஸ் காட்டுறேன். ஸோ அது எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம கோர்சஸ் எல்லாமே இப்போ ஒரே ஒரு கோர்ஸ் நான் இதில் வச்சிருக்கேன். இப்போ இந்த கோர்ஸ் நான் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி நான் இதில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது இதோட டைட்டில், கோர்ஸோட டைட்டில், இது இதோட டெஸ்கிரிப்ஷன். இந்த டெஸ்கிரிப்ஷன் நான் இதில் போட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருந்தேன். ஸோ 1 செகண்ட். ஸோ இதுதான் அந்த கோர்ஸோட டெஸ்கிரிப்ஷன். இந்த இது நான் போட்டுறேன் என்டையர் லைஃப் அப்படின்னு. இது நம்ம இந்த இடத்துல வரும். அப்புறம் அந்த கோர்ஸ் ஏதாவது எந்த கேட்டகரியில் வருங்கிறத நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் டிஃபிகல்ட்டி லெவல் நம்ம பிகினராக உங்களுக்கு இதை காமிச்சிடலாம். அது இல்லாமல் இதில் வந்துடும். இது நம்மளே என்ன பண்ணிக்கலாம் ப்ரீடிஃபைண்டாக நம்ம இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதில் என்ரோல் பண்ண முடியுங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கோர்ஸ் யாரும் லாகின் பண்ணாமல் அவங்க யாரும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா பப்ளிக் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியல. மேக் திஸ் கோர்ஸ் பப்ளிக், நோ என்ரோல்மெண்ட் ரெக்யூர். அவங்க ஃபர்தராக அவங்க என்ன பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே அந்த கண்டென்ட் எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் நான் இப்போ ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க சிலது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கும் கிளைண்ட் சைட்லேருந்து. கிளைண்ட் சைடில் அந்த இடத்துல நீங்கள் தான் இந்த கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த கோர்ஸ் எப்போல்லாம் அவைலபிளாக இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடைக்கும், இதை நான் லைஃப் டைம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ங்கிற கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை அவங்களே கொஸ்டின் கேட்பாங்க, அவங்களே ஆன்சரும் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இதை இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் கோர்ஸ் டைப் பெய்டு கோர்ஸா இல்லை ஃப்ரீ கோர்ஸாங்கிற மாதிரி இருக்கும். பெய்டு கோர்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம்னா WooCommerceல போய் நம்ம ப்ராடக்ட்லாம் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் இதுக்கு நீங்கள் WooCommerce பிளக்கின் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் டுட்டோரியல் LMS பிளக்கின் 2 பிளக்கின் நீங்கள் இதில் போடுற மாதிரி இருக்கும் வேர்ட்ப்ரெஸ்ல. ஸோ போட்டு நீங்கள் இதை ஒன்ஸ் ப்ராடக்ட்டில் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எல்லாமே வந்துடும். அப்புறம் ப்ராடக்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அந்த கோர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அதோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் லைஃப் லெசன்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட் பண்ணிக்கிறேன் ப்ராடக்ட்டில் போய். இப்போ நான் அதை எடிட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க இந்த இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை கொடுத்துருவேன். டவுன்லோடபுள் மாதிரி என்ன பண்ணிடுவேன் கொடுத்துருவேன். இப்போ சப்போஸ் அவங்க வேறு ஏதாவது வீடியோ ஃபைல் ஆட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம் சூஸ் ஃபைலில் போய் கொடுத்து வீடியோ ஃபைல் ஆட் பண்ண அவங்க ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் நம்ம ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ரேட்டை 500 ரூபாய் அவங்க கொடுத்து பே பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபுல் ஸ்டெப்ஸு. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெக்யூர்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து ஃபர்தராக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா வந்து இதுதான் என்னோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் என்னோட நம்பர் எல்லாமே இருக்குது. இதில் எடுத்து நீங்கள் ஃபர்தராக கால் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.